இதய நோயின் தலைநகரமா இந்தியா தான் இருக்கு. இப்போ உள்ள சூழ்நிலையில நமக்கு தெரிஞ்சவங்களுக்கே நெறைய பேருக்கு இந்த இதய நோய்ங்கிறது இருக்கு. இந்த இதய பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் பருமன் அதிகமா இருக்கிறதுனால, உடலோட கொழுப்பு அதிகமா ஆகுறதுனால, அது மட்டும் இல்லாம பிளட் பிரஷர் அதிகமா இருக்கிறதுனாலயும், மனச்சோர்வு, ஸ்மோக் பண்ணுறதுனால, ஆல்கஹால அதிகமா எடுத்துக்கிறதுனால, அன்ஹெல்த்தி ஃபுட் அதாவது ஜங்க் ஃபுட் அதிகமா எடுக்கிறதுனாலயும், நம்ம உடல் உழைப்பு இல்லாம சோம்பேறியா இருக்கிறதுனாலயும் இந்த மாரி பிரச்சனையெல்லாம் நமக்கு வருது. இதயம் சம்மந்தமான பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. இந்த இதய சம்மந்தமான பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, நமக்கு எந்த மாரி சிம்ப்டம்ஸ் எல்லாம் தெரிய வரும் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இதயத்தில வலிங்கிறது ஏற்படும். மூச்சு விடுறதுக்கே ரொம்பவுமே சிரமமா இருக்கும். தாடைகள் மற்றும் கழுத்து, முதுகுலைலாம் வலி ஏற்படும். அதே மாரி தோள்பட்டையில ரொம்பவுமே வலிங்கிறது இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம டாக்டர்ட்ட போய் செக் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம இதய துடிப்பு ரொம்பவுமே அதிகமா இருக்கும். சோர்வா ஃபீல் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வா நமக்கு வெஸ்டீஜில ஆயுஷ் கேட்டகரியில ப்ரோகார்ட் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட்ட குடுத்துருக்காங்க. இது 5 மூலிகைகள கொண்டிருக்கு. மருதம்பட்டை, அமுக்ரா, பூண்டு, எருமைக்கண், குழினியம், கரும்பு வேர் போன்ற ஒரு கலவையா கொடுத்துருக்காங்க. இத நம்ம தொடர்ந்து எடுத்தோம் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய லிப்பிட் ப்ரொஃபைல் சரியா நமக்கு மெயின்டெயின் பண்ணும். கொழுப்போட அளவை சீரா வச்சுக்கிறோம். கெட்ட கொழுப்பான எல்டிஎல் குறைச்சி நல்ல கொழுப்பான ஹெச்டிஎல அதிகரிக்க செய்யும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷனை நமக்கு சீரா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவுது. ஸோ நல்ல ஹெல்த்தியான உணவை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய ரைஸ் பிரான் ஆயிலையும் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நம்மளால் வாழ முடியும். இப்போ இந்த ஆயுஷ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்டை 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் எடுக்கணும். அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க ஆஃப்டர் ஃபுட் ஓகேங்களா, ஆஃப்டர் ஃபுட் 3 டைம்ஸ் மார்னிங், லஞ்ச் அண்ட் நைட் 3 டைம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கணும். அதிகமாக பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க ஆஃப்டர் ஃபுட்டு மார்னிங் அண்டு நைட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து எடுத்துக்கிறது மூலியமாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த இதய நோயை நம்மளால் சரி பண்ண முடியும்.